வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வாழ்க வளமுடன். ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் இன்பத்து பாலில் உறுப்பு நலன் அழிதல் என்ற அதிகாரத்தில் உள்ள 6வது குறளுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம். வாருங்கள் அன்பர்களே. அதிகாரம் உறுப்பு நலன் அழிதல். குறள் 1236. தொடியொடு தோல் நெகிழ நோவல் அவரை கொடியர் எனக் கூறல் நொந்து. தொடியொடு தோல் நெகிழ நோவல் அவரை கொடியர் எனக் கூறல் நொந்து. முதலில் உலகியல் விளக்கம் காண்போம். வளையல்கள் கழன்று தோள்களும் மெலிவடைவதால் அவற்றை காண்போர் காதலரை கொடியவர் என்று கூறுவதை கேட்டு வருந்துகின்றேன். இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம். கை வளையல்கள் கழலும்படி தோள்கள் வாடி மெலிந்த துன்பத்தை கண்டு இறைவன் கொடியவர் இரக்கமற்றவர் என கூறுவதை கேட்டு வருந்துகின்றேன். மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். கை வளையல்கள் கழலும்படி தோள்கள் வாடி மெலிந்த துன்பத்தை கண்டு இறைவன் கொடியவர் இரக்கமற்றவர் என கூறுவதை கேட்டு வருந்துகின்றேன். ஒரு சிறிய விளக்கம். ஏனென்றால் இறைவன் கருணையே வடிவானவன். அவனை துணை கொள்ளாமல் விட்டதனால் வந்த விளைவுதான் இந்த துன்ப நிலைக்கு காரணம். நன்றி அன்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர். வாழ்க வளமுடன்.